மிதுன ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்துல என்ன பண்ணாங்க மேம்? என்னதான் பாவம் பண்ணாங்க? எதனால இப்ப வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பத்தி விளக்கமா சொல்லுங்க. அவங்களுக்குன்னு சிலது செய்யாம ஒதுங்கி வந்துடுறது, ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்துல செஞ்சதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல ஸ்பீச் கர்மா அப்படின்றத அனுபவிப்பாங்க. இப்ப இவங்களோட இந்த கர்ம வினை வந்து கொஞ்சம் கம்மியா ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமா. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இப்போ கோயில் அப்படின் போது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு, அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம் இன்னைக்கு நம்ம வந்து கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் வந்து நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதுன்னா உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்துலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் வந்து தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன வந்து பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேன்னா, அப்போ உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடித்தா வலி ஜாஸ்தி வருமா, இல்லை உன்னை சார்ந்தவங்களை அடித்தா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் பேசும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம் அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேலே பெருசாக வந்து ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம்.
ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினைய வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தா அத பத்தியும் குடுத்துருங்க மேம். மிதுன ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்தில என்ன பண்ணாங்க மேம்? என்னதான் பாவம் பண்ணாங்க? எதனால இப்ப வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்லுங்க மேம். அதாவது இது உனக்கே கேட்குற மாதிரி இருக்குமா? என்னதான் பண்ணாங்க அப்படின்னு. ஆக்சுவலி மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலிகள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்போது கர்மா ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கர்மா இருக்கு. அதே மாதிரி ரிலேட்டிவ் அண்ட் சிப்ளிங் கர்மா அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த கர்மா ஆஃப் ஸ்பீச் அப்படின் போது மிதுனம் இந்த ஜென்மத்தில் அதி பயங்கர புத்திசாலியா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்திலேயும் புத்திசாலி தான். அந்த புத்திசாலித்தனத்தினால என்ன பண்றது, மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனமே, இவங்கெல்லாம் என்னத்தை பேச வந்துட்டாங்க, பேசவே தெரியாத என்னத்தை பேச வந்துட்டாங்க அப்படின்னு சில கமெண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ன்றது சிலது போடுவாங்க, சம்பந்தமே இருக்காது, அவங்களுக்கு ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது, ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்காமே அந்த டைட்டில பார்த்தே தம்ப்நெயில பார்த்தே சிலர் கமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஜஸ்ட் கமெண்ட் தானே போடுறோம், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ நீ வந்து பார்த்தியான்னு என்ன செய்யறியோ அதுக்கான பலனை நீ அனுபவிக்கணும் அப்படின்றது உண்மை. கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார், எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் இவங்க நல்ல புத்திசாலியாக தான் இருப்பாங்க. அந்த புத்திசாலித்தனத்தினோட விட்ட குறை தொட்ட குறை தான் இந்த ஜென்மத்தில் மிதுனமாக பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களோட புத்திசாலித்தனத்தை டம்ப் பண்ணிடுறது, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க, உன்னை நான் வளரவே விட மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் பண்ணுறது. யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா முடிஞ்சா ஒரு ஃபீல்டில் வராங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும், இல்லைன்னா கண்டுக்காத. அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி நம்ம வந்து டம்ப் பண்ணிட்டு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவங்க அந்த மாதிரி செய்கிறத விட மற்றவங்களோட அறிவை மதிக்காதவங்க, மற்றவங்களோட திறமையை மதிக்காமல், மற்றவங்களோட ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பேச்சாற்றல், எக்ஸலண்ட்டாக சிலர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் புதன் தான் அதிகம். சுயஜாதகத்திலே புதன் நல்லா இருந்தால் எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க. அப்போ மற்றவங்களோட அறிவை குறைச்சி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடுறது, இது அவங்களுக்கு கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை பெருசாக வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல, எனக்கு நான் தான் முக்கியம், செல்ஃபிஷ். சில குழந்தைங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தா மொத்தத்தையும் அது சாப்பிட்டு வயிறு கோடி போகும்போது தான் இந்த நீ சாப்பிடுன்னு கொடுக்குங்க. அம்மாக்கே அப்படி தான் கொடுக்குங்க சில குழந்தைங்க, இல்லையா? அது குழந்தைங்க சின்னது தெரியாமல் கொடுக்குது. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருப்பாங்க. குழந்தைங்க செய்கிற விஷயம் இவங்க லைஃப் லாங் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்காதது, அவங்களத அபகரிச்சுக்கிறது, புரியுதுங்களா? அதே மாதிரி உறவு முறைகள், நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு தானே நான் ரொம்ப தூரத்தில் வீடு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு கவுண்டமணி சார் ஒரு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த உறவு முறைகளும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு உரிய மரியாதை, அவங்களுக்குன்னு பாசம், அவங்களுக்குன்னு சிலது செய்யாமல் ஒதுங்கி வந்துடுறது, ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் ஸ்பீச் கர்மா அப்படின்றத அனுபவிப்பாங்க. அப்படின்னா என்ன, மிதுனம் எக்ஸலண்ட்டாக பேசும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கே 3ஆம் பாவம். ஸோ கம்யூனிகேஷனுக்காகவே ராசினா அது மிதுனம் தான். சூப்பரா பேசுவாங்க. ஆனா இப்ப பேசுறதுல பிரச்சனை வந்துரும். பேசினாலே வாயே திறக்காத நீ. இல்ல வாயே திறக்காம இருக்க முடியாது. இந்த ரஜினி சார் ஒரு படத்துல சொல்லுவானே, இப்ப சாப்பிடாம கூட இருந்துடலாம்ப்பா, பேசாம எப்படி இருக்க முடியும்? அந்த மாதிரி நாங்கெல்லாம் தமிழ் பேசாம இருக்க மாட்டோம் அப்படின்னு பாஷா படத்துல சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களால சாப்பிடாம இருந்துருவாங்க, எவ்வளோ நாள்னாலும் பட்னியா இருப்பாங்க, பேசாம இவங்களால இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்களே ரொம்ப புத்திசாலிமா. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னா அப்படியா மேம் அப்படின்னு கேட்பேன். அதே அவர் வந்து சொன்னா அப்படிங்களா சார் அப்படின்னு கேட்பேன். இதே இவங்க வந்து சொன்னாலும் அப்படியா அப்படின்னு கேட்பேன். அப்ப நீயே முதல்ல மாட்டிக்க மாட்டேன், இருந்தாலும் அதையும் மீறி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இருந்தாலும் அதையும் மீறி வருஷத்துல ஒரு நாள் மிதுனம் மாட்டிக்கும். எதனால? வாயினால. சாதாரண ஒரு வார்த்தை பேசுவாங்க. அந்த ஒரு வார்த்தை பேசுறது நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்க, கண்ணு மூக்கு காது வாயில வச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கண்ணு மூக்கு காது வாயில வச்சு அது ஒரு காசிப்பா போயிடும். இந்த அக்கா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மாட்டிப்பாங்க. அப்ப அந்த ஸ்பீச் கர்மா அப்படின்றது தொடருது. பூர்வ ஜென்மத்துல ஒருத்தவங்களோட அறிவுக்கு நீ அங்கீகாரம் கொடுக்கல, அதனால இந்த ஜென்மத்துல வார்த்தைக்கு சொல்லுக்கு நீ அங்கீகாரம் கொடுக்காதனால இந்த ஜென்மத்துல அந்த சொல்லுக்கு அங்கீகாரம், சொற்குற்றத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது மிதுனத்துக்கு உண்டு. அதே மாதிரி உறவு முறைகள் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குமா. பொதுவாக இந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசிம்மா. அது வந்து பார்த்திங்கன்னா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ், ஏதோ ஒரு கர்மா, அந்த ரிலேஷன்ஷிப் கர்மா அப்படின்றது. நல்ல புத்திசாலியான பையன், இந்த பையனுக்காயா இது பொண்ணு ஒய்ஃப், இது எங்களை பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா, பார்க்காமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா. நம்மளே சிலது ஜோடியை பார்க்கும்போது சொல்லுவோம், இவ்வளோ அழகான பொண்ணுக்காயா இப்படி ஒரு பையன் அப்படிம்போம். அழகு ரெண்டாவது, அழகு மேட்டர் இல்லை, குணாதிசயம்.
குணாதிசயம் பெருசா செட் ஆகாது. பாக்குறவங்க அழகை பார்த்து தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணாதிசயம் இவ்வளோ நல்ல பையனுக்கா இந்த ஒரு பொண்ணு, இவ்வளோ நல்ல பொண்ணுக்கா இந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸாக தான் இருப்பாங்க. ஒரு ஆப்போசிட்டாங்க. கொஞ்சம் காம்ப்ரமைஸாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் மிதுனம் வந்து பாருங்க, அவங்களோட புத்திசாலித்தனத்தினால அவங்களோட பேச்சினால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆவாங்க. பொதுவாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட மூலதனம், அவங்களோட பேச்சு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மூலம் அதுதான். இதை வச்சு தான் அவங்க எக்ஸலண்ட்டாக சம்பாதிப்பாங்க. அக்கேஷ்னலி மாட்டிப்பாங்க, மாட்டினா மாட்டோம் என்ன இப்போ இல்லையா? அக்கேஷ்னலி தானே மாட்டிக்கிறாங்க. பேசாமல் இருந்தால் அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, அப்லிஃப்ட்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஓகே மேம். இப்போ இவங்களோட இந்த கர்ம வினை வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமா. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோயில் இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளையார் கோயில் கூட போயிட்டு அங்கே இருக்க நவகிரகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நவகிரகங்களில் புதன் பகவான் இருப்பார். அவருக்கு ஒரு பச்சை துணி கட் பண்ணி அதில் பச்சை பயிறு போட்டு முடிச்சு, இந்த சனீஸ்வரனுக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, எள்ளெண்ணெயே ஊற்றிக்கலாம், எள்ளெண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குமா. இது ஒன்று செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் அடுத்து கோயில் கேட்பீங்க இல்லையா? இப்போ கோயில் அப்படின்போது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. நரசிம்ம அவதாரத்தில் அழகாக மகாலட்சுமி தாயார் தனி சந்நிதி, அதே மாதிரி பெருமானுக்கு தனி சந்நிதி, அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குமா. இல்லைம்மா அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலே போகலாம். முடியும் அப்படின்னா காஞ்சிபுரம் சைடு அப்படியே போனாங்கன்னா ஒரு முறை வரதராஜரை பார்த்துட்டு வரது நல்ல பலன்கள். இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணாங்க, அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் கோவிலுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.